ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா 2 பேரும் ஹனிமூனுக்கு வெளியே கிளம்பியிருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வந்திருக்கும். ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. ஹீரோன் வந்து கேட்குறா, நீங்கள் ரொம்பவே பசியில் இருப்பீங்க, உங்களுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு. எனக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு மேகி பேக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. ஹீரோ இதை பார்க்குறானா, நான் குக் பண்ணுறேன், நீ போய்ட்டு உன்னோட பேக்கேஜை அன்பேக் பண்ண அப்படின்னு. ஸோ இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி போகிறா. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், உனக்கு எந்த மாதிரி குக் பண்ண, சூப் மாதிரியா இல்லை அந்த ட்ரை நூடுல்ஸ் மாதிரியா அப்படின்னு. எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்களுக்கு எது பிடிக்கும்? எனக்கு எப்போவுமே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மட்டும்தான் பிடிக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இதை தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். எங்கள் அம்மா ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. எங்கள் அப்பா எங்கே போனார், யார் என்னன்றதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறானா. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை சாப்பிடவே மாட்டீங்க, உங்களுக்கு நான் அதை கொடுக்க மாட்டேன், விதவிதமாக சமைச்சு தரேன் அப்படின்னு. ஸோ அப்படியே அவள் ஹக் பண்ணிக்கிறாளாம். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே யதார்த்தமாக திரும்பி பார்க்க, ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. மறுநாள் காலையில் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா குக் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. அப்படியே கண் முழிச்சு பார்க்குறா, எங்கடா நம்ம ஆளை காணாமே அப்படின்ட்டு. அப்படியே போயிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டுருக்கான். என்னம்மா இப்போ தான் கண் முழிச்சியா? ஆமாம், நீங்கள் என்னை எழுப்பியிருக்க வேண்டியது தானே. அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீ வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்காங்க. ஹீரோக்கும் லைட்டாக சிரிப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் மேடம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கடைக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த சமைப்பது எப்படி அப்படின்ற மாதிரி புக்கெல்லாம் போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வாங்கி வாங்கி படிச்சுட்ருக்கா. ரொம்ப ஆர்வமாக அழகழகாக குக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோவை தேடி ஹாஸ்பிட்டல் வந்துட்டா. இவனும் சொல்கிறான், ஏம்மா நீ ஒழுங்காக உட்காந்து படிக்க வேண்டியது தானே, உனக்கு எக்ஸாம் வரப்போதில்ல, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? அட எனக்கு பிடிச்சி தான் நான் பண்ணுறேன், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு 2 பேரும் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி ரெகுலராக இவ ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவனுக்கு குக் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறது. ஆனால் இதே சந்தோஷம் ஹீரோட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏதோ அவள் கொண்டு வந்து கொடுக்குறாளே அப்படின்றதுக்காக வாங்குற மாதிரி தான் தெரியுது. திரும்பவும் ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்துட்டு இருக்கான். உள்ளே யாருமே காணா, ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா. இங்கே வா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இன்றைக்கி நைட்டு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? இல்லையே, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனோட வீட்டு கீ எடுத்து கொடுக்குறான். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் இப்போது என்ன சொல்ல வரீங்க? அதாவது எனக்கு நைட்டு ஒரு மீட்டிங் இருக்குது, ஸோ என் பையனை பிக்கப் பண்ண முடியாது, நீ பிக்கப் பண்ணிடுறேன் அப்படின்னு. இவளுக்காக கடுப்பாயிட்ருக்கு. எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, நீ மட்டும்தானே வெட்டியாக இருக்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவளுக்காக கொஞ்சம் கடுப்பாயிட்ருக்கு. நான் ஏன் பண்ணணும்? அவன் உங்கள் பையன் தானே. ஏம்மா ஒரு ஹெல்ப் தானே கேட்குறேன், இதுதான் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அந்த வாண்டை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ அந்த வாண்டு கேட்குது, அம்மா நீங்கள் யார் அப்படின்னு. உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன்ல, உங்கள் அப்பாவோட கொலிக் தான் அப்படின்னு. நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லுது. நீ என்ன எங்கே பார்த்துருப்ப? இப்போ தான் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இல்லை இல்லை, இவங்களை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி குழம்பிட்டுருக்காம்மா. நீங்கள் ஆஃப்ரிக்கா போயிருக்கீங்களா? ஆமாம் போயிருக்கேன். அப்போது நீங்கள் தான் என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாட்டி, என்னடா திட்டு பொண்ணு அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா? அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு. இல்லை நீங்கள் என்னோட அம்மா தான், நீங்கள் ஏன் அதை ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு. டேய் சத்தியமாக நான் உன்னோட அம்மா இல்லைடா, பேசாமல் வாடா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. 6 வருஷம் கழித்து இப்போ தானே வீட்டுக்குள்ளே வரா. ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கா. நிறைய மெமரிஸ் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ இந்த வாண்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நிற்கிது. எங்கள் வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்களா? இவ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. திரும்பவும் நீங்கள் என்கிட்ட பொய் சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் நிற்கிறது நீங்கள் தானே, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் தான் என்னோடய அம்மா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அடி இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எங்கள் அப்பாவை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் நீங்கள் என்னோடய அம்மா தானே, அப்புறம் ஏன் பொய் சொல்லிகிட்ருக்கீங்க, ஏன் ஒத்துக்கிற மாட்டீங்க அப்படின்னு. இவளுக்கு வந்துட்டு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. நான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது உண்மை தான், ஆனால் நான் உன்னோட அம்மா கிடையாது, உங்ககிட்ட நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். அப்பா இங்கே வாங்கப்பா, இந்த லேடி வந்து என்னோடய அம்மா தானே அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் பொய் சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் கல்யாணம்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்போ இவங்க தானே என்னோடய அம்மா அப்படின்னு. ஹீரோக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னோடய பொருளை எதுக்குடா எடுக்கிற அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறாரு.
ஸோ இவன் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு உள்ளே ஓடிட்டுருக்கான். ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா, இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். உள்ளே போன வாண்டு ஒரு பாக்ஸை எதையோ தூக்கிட்டு வந்துட்டுருக்கு. இது எல்லாமே அம்மாவோட திங்ஸ் தானே, நீங்கள் என்கிட்ட காமிக்காமல் ஒளிச்சு வச்சுருக்கீங்க தானே அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஹீரோக்கு அவ்வளோதான் செம்ம வெறியாயிருது. எத்தனை டைம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்னோடய பொருளை தொடாதன்னு, நீ கேட்கவே மாட்டியா, நீ என் பையன் தானா அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு கத்த. அந்த வாண்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ எதுக்கு அந்த சின்ன பையன்ட்ட கத்திகிட்ருக்க அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா என்ன ரொம்ப திட்டாரு அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறான். ஸோ இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னதான் இருந்தாலும் சின்ன பையன் தானே, சரி வா ஃபஸ்ட்டு நம்ம போய் ஃபேஷியல்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து அவனோட ரூமில் வச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கான். ஹீரோயின் நிற்கிறா. அவன் சின்ன பையன், அவன் சொல்கிற விஷயங்களை நீ பெருசாக எடுத்துக்காத. நான் ஒன்றும் எடுத்துக்கரல, ஆனால் அவங்க சொந்த பையன்கிட்ட இந்த மாதிரி ஹாஷெல்லாம் கத்திட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி போய் பையனை பார்க்கலாம், ரொம்ப திட்டமேன்னு சொல்லிட்டு வந்தான். அவன் உட்காந்து அழகாக விளாண்டுட்டுருக்கான். நைட்டுக்கு உனக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதாவது பண்ணித்தரவான்னு கேட்டா, அது பார்த்திங்கன்னா அப்படியே கல் மாதிரி உட்காந்துட்டுருக்கு, எதுவுமே சொல்ல மாட்டுது. இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்திங்கன்னா தலைகீழ நின்றுட்டுருக்கா. அவளுக்கு மண்டெல்லாம் வலிச்சிட்ருக்கு. இவங்க அம்மா பார்த்திங்கன்னா மூஞ்சியில் மாஸ்கெல்லாம் போட்டு வந்து பயமுறுத்த, புள்ள பார்த்திங்கன்னா பயங்கரமாக பயந்துருது. ஏம்மா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அட உனக்கு கொஞ்சம் நான் ஃபேஸ் மாஸ்க்கு சீரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், மூஞ்சியில் பாரு அங்கங்கே ரிங்கிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஹீரோனையும் ஒன்றா தானே ஒர்க் பண்ணுறீங்க, அவன் உன்னை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கணும்ல அப்படின்னு. அம்மா நீ என்ன பைத்தியமாம்மா, அவனுக்கு 6 வயசில் ஒரு பையனே இருக்குமா, போமா அங்கிட்ட அப்படின்னு. என்னடி சொல்கிற, 6 வயசில் பையன் இருக்கா, எனக்கு தெரியவே தெரியாதே, எனக்கே இப்போ தான் தெரியும். அதனால் லூசுத்தனமாக இப்படிலாம் பண்ணாமல் போய் தூங்குற வழியை பாரு அப்படின்னு. அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, உண்மைக்குமே அவனுக்கு பையன் இருக்கா, அப்பா போப்பா வெளியே அப்படின்னு. அப்படியே பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மாப்பெல்லாம் போட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோ வேலையை விட்டு வந்துட்டான். ஹீரோயின் பார்க்குறா, என்ன இன்றைக்கி ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க, டின்னர் இன்னும் ரெடி ஆகலையே, அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட் நீ போய் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வா, நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக ரெடியாகி வந்துட்டுருக்கா. மூவிக்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பான் போல். ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த மூவியை பயங்கரமாக பார்த்து சிரிச்சுட்டு, ஹனி இங்கே பாருங்களேன் அப்படின்னு பார்த்தா அவன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இவளுக்கா ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் பெருசாக எடுத்துக்கல, ரொம்பவே டயர்டாக இருக்கான் போல் அப்படின்ட்டு அப்படியே ஷோல்டரில் படுக்க வச்சுட்டு அவன் மட்டும் மூவியெல்லாம் பார்த்துட்ருக்கா. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டான். ஹீரோயின் வந்து கால் பண்ணுறா. சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, அது ஒன்றும் கிடையாது, நீங்கள் கரெக்டாக சாப்பிடுங்க, அதுக்கு தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான்மா ஓப்பன் பண்ணேன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ எமர்ஜென்சி கால் வருது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடறான். ஹீரோயினுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னடா அவன் ஒழுங்காக கூட சாப்பிட மாட்டானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவனும் கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன். அங்கே ஆப்ரேஷனில் ரொம்பவே தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்கான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் சில அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா ஹீரோக்கு இன்றைக்கி பர்த்டே போல். ஸோ அதனால தான் அவள் வந்துட்டு ஏதாவது சர்ப்ரைஸாக பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கா. இவளும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறா. ஹீரோ வந்த பாடே இல்லை. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். அவனோட டேபிளில் இனிமேல் அந்த ஃபுட்டு இருக்குது. சரி சாப்பிடுவான்னு பார்த்தா அதை அப்படியே மூடி வச்சுட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்ருக்கான். இவனுக்கெல்லாம் போய் அவள் குக் பண்ணுறா, அவ்வளோதான் சொல்லணும் பாவம். ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்குறான். பெருசாக சர்ப்ரைஸ் ஆன மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது. ஹீரோயினும் பார்க்குறா, இந்த நேரத்தில் யாரா மெசேஜ் பண்ணுறா அப்படின்ட்டு ஃபோனை எடுத்து பார்த்தா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு ஆயிடுது. இந்த நேரத்தில் நீ எப்படி இருக்கேன்னு மெசேஜ் வந்தால் ஒரு பொண்டாட்டி அவளுக்கு எப்படி இருக்கும். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா கை தவறி கீழே வேற விழுந்துருது. அதை தத்தி எடுத்து யாராவது பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஒரு மாதிரியாக இருக்குது. மறுநாள் காலையில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஹீரோயினும் வந்து பயங்கரமாக சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. ஸோ அதை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவள் கேட்குறா யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் அப்படின்னு. ஓ ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்போ நேற்று நைட்டு அந்த மெசேஜ் வந்தது இதெல்லாம் சொல்கிறா. ஓ அப்படியா அப்படின்ட்டு இவன் எடுத்து பார்க்க போகிறானா, அது தெரியாமல் நான் டெலீட் பண்ணிட்டேன், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். இதுக்கப்புறம் காரில் வந்துட்டுருக்கான். ஆனால் அவன் ஏதோ டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரியே தான் தெரியுது. இந்த சைடை ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜாகிங்லாம் போயிட்டுருக்கா. அவன் மண்டைக்குள்ள ஹீரோவோட எக்ஸோட ஞாபகம் தான் ஓடிட்டே இருக்குது. அவங்க கேட்டுருந்துருப்பாங்கள்ல,
உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் லவ் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? அவன் என்னோட சப்ஸ்டியூட்டாக தான் ஒன்றா நடத்துவானே தவிர ஒன்றை வந்துட்டு அவன் லவ் பண்ண கிடையாதுன்னு. இந்த விஷயங்கள் எல்லாம் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஹீரோ வந்து பசியோடு வருவானே அப்படின்னு இவ பார்த்திங்கன்னா அந்த புக்கெல்லாம் பார்த்து பயங்கரமாக குக் பண்ணிகிட்ருக்கா. இந்த சைடு ஹீரோ பார்த்திங்கன்னா இந்த காடை முட்டை இருக்கும்ல குட்டி குட்டியாக, அதோட ஓட்டை பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரில் மிஷின் வச்சு அழகாக செதுக்கிட்டு இருக்கான். அப்போ சில விஷயங்கள் இவனோட மண்டையிலையும் ஓடிட்டுருக்கு. இவன் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கேட்டிருந்துருப்பாங்கல்ல, உனக்கு உண்மைக்குமே ஹீரோனை பிடிச்சிருக்கா, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ண அளவுக்கு இவளையுமே நீ லவ் பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த விஷயங்களை பற்றி இவன் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். இந்த சைடு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி டயர்டாக அந்த டேபிள்லே படுத்துடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் உள்ளே வந்துட்டுருக்கான். வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீ ஏன் இன்னி தூங்காமல் வெயிட் பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க, நான் சூப்பை சூட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. இல்லை நான் ரொம்பவே டயர்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுறான். இருந்தாலும் அவள் பார்த்தீங்கன்னா அதை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரா. அவன் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அதை திரும்பவும் வச்சுட்டு அப்படியே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுத்துக்கிறா. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன உறுத்தலாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த வாண்டை காட்டுறாங்க. அது பார்த்திங்கன்னா ஹீரோட்ட கேட்டுட்ருக்கு, நீங்கள் எப்போ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு. ஏண்டா உன்னோட வயசுக்கும் இருக்கிற சைஸுக்கும் காலங்காத்தால் கேட்குற கேள்வியாடா இது அப்படின்னு. அட இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குப்பா, என்னடா அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபேமிலி ஸ்போர்ட்ஸ் டே நடக்க போதான், அதுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தே ஆகணுமா அப்படின்னு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அங்கிளை கூப்பிட்றேன், நம்ம 3 பேர் போகலாம். ஆமாம் 3 பசங்களும் போனால் எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க, நான் வரமாட்டேன். ஏண்டா இது ஃபேமிலி ஸ்போர்ட் டே தானே, ஸோ 3 பசங்க போனால் என்ன, பொண்ணுங்க போனால் என்ன, ஃபேமிலி தானே. இங்கே பாருப்பா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, அம்மாவை நீ கூப்பிட்டு வரணும். இங்கே பாடுறா அதெல்லாம் முடியாதுடா, அப்போ நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் அடம் பிடிக்கிறான். சரி சரி நீ ஒழுங்காக சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னா நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவனுக்கும் ஒரே ஜாலியாகிடுது. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஏஞ்சல் மாதிரி வந்துட்டுருக்கா. இவளை இவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டாக்டர்ஸு அப்புறம் ஜெங் இருக்கான்ல அவன் 3 பேர் பார்த்துட்ருக்காங்க. மற்ற 2 டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அட அட என்ன ஒரு ஏஞ்சலாக இருக்காப்பா, நமக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, நம்ம வேணால் ட்ரை பண்ணலாமா வாங்க அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போஸில் போயிட்டுருக்கானுங்க. ஜெங்குக்கு செம்ம கடுப்பாயிட்ருக்கு. இங்கே பாடுறா, அவள் வந்து என்னோட ஜூனியர், இந்த மாதிரி ஃபன்னியாக ஏதாவது பண்ணிங்க காலை உடச்சிருவேன் அப்படின்னு. ஸோ இவனுங்க தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் கிட்டே வந்துட்டுருக்கான். நான் சொன்ன எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டியா? நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேனா? அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அது வந்து ஒன்றும் இல்லைன்னா கொஞ்சம் தூரமாக போங்க. ஏன் நான் கூட வந்தால் என்ன? எனக்கு இந்த காசிப்பெல்லாம் பிடிக்காது, என்னை பற்றி ஏதாவது தப்பாக பேசிட்டாங்கன்னா அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ரொம்பவே முறுக்கிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஓபி பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ வழக்கம் போல் சொல்லிகிட்டு இருக்கான், நீ வாஷ்ரூம் போகணுன்னா போயிட்டு வந்துடு, அப்புறம் டைம் இருக்காது. இல்லை நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போகணுன்னா போய்க்கோங்க அப்படின்னு. சரி நீ ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஃப்ரீயா? அதெல்லாம் ஏன் இப்போ கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு டக்குன்னு பெல்லாம் ஆன் பண்ணி விட்றா. பேஷண்ட் பார்த்திங்கன்னா உள்ளே வர ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இப்படியே 68 பேஷண்ட்டை வந்து பார்த்து முடிச்சிடுறாங்க. எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு, நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. வேற எங்கே, வாஷ்ரூமுக்கு தான். ஹீரோ பார்த்திங்கன்னா வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இவனும் வாஷ்ரூம்லாம் போயிட்டு வெளியே வந்துட்டுருக்கா. என்னப்பா இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க, நீயும் வர வர ரொம்ப நல்லாவே தயாராகிட்ட போல அப்படின்னு. ஆமாம்மா நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு. ஃபாஸ்ட்டாக ஓடுவில்ல, அப்போ எனக்கு ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுறியா? என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது வந்து என் பையனோட ஸ்கூலில் ஒரு ஃபேமிலி ஸ்போர்ட் டே ஒன்று நடக்குது, அதுக்கு நீயும் வாயேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? உங்கள் பையனோட ஸ்டெப் மதராக நான் வந்து கலந்துக்கணுமா? உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் நான் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படி கிடையாது, போய் வேறு வேலை இருந்தால் பாரு, என்னை பார்த்து என்ன லூஸ் மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் பாட்டில் வந்துட்டுருக்கா. ரொம்பலாம் ஓவராக திங்க் பண்ணாத, ஜஸ்ட் இது ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் டே தான், ஒரு ½ hour நீ வர வேணாமா அப்படின்னு. உன் பையன்ட்ட நான் எப்படியா போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது? அவன் என்னன்னா என்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு ஆவியை வாங்கிட்டு இருக்கான், என்னாலாம் வர முடியாது.
இவங்க 2 பேரும் தீவிரமா பேசிட்டு இருக்காங்களா, உள்ள பார்த்தீங்கன்னா ஒயிட்டியும் அந்த ஜெங்கும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. "அடடா! நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? ரொம்பவே பிஸியா இருக்கீங்களா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு சிரிக்கிறான். ஒயிட்டிக்கு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. "இப்ப எதுக்குடா சிரிக்கிறேன்ட்டு." ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போயிர்றா இவங்க வந்தோன்னே. பின்னாடியே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். "டேய் எதுக்குடா இப்படி சிரிச்சிட்டு இருக்க?" "சிரிப்பு வருதும்மா, அதாம்மா சிரிச்சிட்டு இருக்கேன். எனக்கு பசிக்குது, நானும் கேன்டீன் போறேன்" அப்படின்னு இவனும் போயிட்டுருக்கான். அந்த ஒயிட்டிக்கு ஒன்றுமே புரியல. என்ன லூஸ் மாதிரி சிரிச்சுட்டே இருக்கானே அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஹீரோவும் பக்கத்தில் வந்து உட்காந்துடுறான். என் பையனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு வாயேன் அப்படின்னு. டேய் நீ என்ன பைத்தியமா? உன்னோட பிள்ளைக்கு நான் ஏன்டா அம்மாவா வந்து நிற்கணும்? நம்ம 2 பேத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ புலம்பிட்டே இருக்கான். நீ இவ்வளோ தூரம் கேட்குறீல, அந்த பையனோட அம்மாவை போய் கூட்டிகிட்டு போ அப்படின்னு. அவங்கள கண்டுபிடிக்க முடிஞ்சா நான் ஏன் உன்கிட்ட வந்து கெஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சரி இதுக்கு தான் வரமாட்டேன், நான் ஆப்ரேஷன் ஒன்று பண்ண போகிறேன், அதுக்கு அசிஸ்டண்ட்டாக நீ வா அப்படின்னு. உண்மையாக சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வெறும் ஜூஸை மட்டும் குடிக்கிறான். ஏன் சாப்பிட்லையா? என்னோடய ஃபுட்டு ரொம்பவே காரமாக இருக்குது, அதனால் எனக்கு வேணான்னு. இவ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட்டை கொடுக்குறா. என்னோடய ஃபுட்டு வந்து காரம்லாம் கிடையாது, நீ சாப்பிடுன்னு. உடனே அவன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கானா, அந்த இடத்துக்கு ஒயிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் இதை சாப்பிடுங்க. இல்லை பரவாயில்ல எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. திரும்பவும் ஜெங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறான். டே எதுக்கு தாண்டா இப்படி சிரிக்கிற? அது வந்து நீ ஏன் இப்போ கோவமாக இருக்க தெரியுமா? ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டான், உன் ஃபுட்டை வந்து வாங்கலை, அதனால தானே அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த வீடியோலாம் உட்காந்து பார்த்துட்ருக்கா. ஸோ அவனோட அசிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், சில விஷயங்களை கற்றுக்கரலாமே அப்படின்னு. ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான். நீ இந்த மாதிரிலாம் கற்றுக்கிறது வேஸ்ட்டு, அது யூஸ் ஆகாது, அப்போ நான் என்ன பண்ணுறது, என் கூட வா அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காடை முட்டை இருக்குல்ல, அதுதான் வச்சுருக்கான். அந்த முட்டையோட மேலே கருப்பு கருப்பாக ஒட்டியிருக்கும்ல, அதை வந்துட்டு அந்த ட்ரில் மிஷின் வச்சுட்டு அப்படியே செதுக்கி செதுக்கி எடுக்கணுமா, அந்த முட்டை உடையாமல். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்ட அப்படின்னா நீ வந்துட்டு நல்லா ட்ரெயின் ஆயிருக்கன்னு அர்த்தம் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எடுக்கிற, அது உடஞ்சிருது. நீ பேஷண்ட்டை கொலை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கி போடுறான். இன்னொரு ஒரு எக்கை கொடுக்குறான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக அதை ட்ரில் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கப்புறம் அந்த மண்டை ஓடலாம் இருக்குல்ல, அதுக்குள்ளே வச்சு சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே தான் அந்த டியூமர் இருக்குது. ஸோ நீ வந்துட்டு இந்த முட்டையோட மஞ்சக்கருவை டச் பண்ணாமல் ஓப்பன் பண்ணணும், அப்போ தான் நீ வந்துட்டு நல்லா ட்ரெயின் ஆகிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட சண்டை போட்டுட்ருக்கு. நீ காலையில் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீல அம்மாவை பார்க்க போகணும் அப்படின்னு. டேய் நான் எப்போடா அப்படி சொன்னேன்? உங்கள் அம்மாவை அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு. இல்லை இல்லை நீ மறந்துட்ட, நீ என்கிட்ட பொய் சொல்கிற, நீ வந்துட்டு பொய் சொல்கிற அப்படின்னு. நான் ஒன்றும் பொய் சொல்லடா, எனக்கு அர்ஜெண்ட்டாக பாத்ரூம் வருது, நான் போகிறேன் அப்படின்னு. இந்த வாண்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக கோவமாயிடுது. ஸோ விறுவிறுன்னு வந்து பேக்கெல்லாம் மாட்டிட்டு வந்துட்டுருக்கு. நீனா ஒரு அப்பாவை புள்ளிக்கிட்டே இப்படி பொய் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு. இது வாட்டில் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்துட்டுருக்கு. நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒர்க் பண்ணுறான்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தனியாகவே வந்துருச்சு. டேங்கு தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே தான் உங்கள் அப்பா இருப்பாங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே இரு அப்படின்னு. எதார்த்தமாக திரும்பி பார்க்குறான். அங்கே ஹீரோயின் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கெலாம் அவசியம் இல்லை, நான் இவங்கள தேடி தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின்ட்ட போயிட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. டேய் நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? உங்கள் அப்பாவை தேடி வந்தியா? இல்லை இல்லை அந்த ஆள் வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ சொல்லாமல் கொள்ளாமல் எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு. அது உங்களை அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. டே நான் எப்படா வர முடியும்? நீங்கள் தானே என் அம்மா, நீங்கள் தானே வரணும் அப்படின்னு. டே கத்தாதடா, யாரா சொன்னா நான் உன் அம்மா அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து என்னோட அம்மா, நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வரணும், நீங்கள் வரலைன்னா நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். ஹீரோனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரிடா நான் வரேன், அப்போ நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, மீறினீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நாயாக மாறிடுவீங்க அப்படின்னு. சரி சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்ருக்கான். இப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஸோ இவனும் போயிட்டு ஓப்பன் பண்ணுறான். 2 பேரும் உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, அப்பா தானே நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைய தனியாக ஹாஸ்பிட்டல் வர விடுவீங்களா? கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு திட்டிகிட்டு இருக்கான். டே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எதுக்குடா நீ வெளியே போன அப்படின்னு. நான் தான் உன்ட்ட சொன்னேனே அம்மாவை பார்க்க போகிறேன்னு, அப்புறம் என்ன சொல்லுன்னு சொல்கிற அப்படின்ட்டு.
ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்புறம் அம்மா அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. என்ன சொல்கிறா உண்மையாவா? ஆமா நீ வேணா அம்மாட்டே கேளு அப்படின்னு. இவனும் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அவளும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி போகும்போது வேகமாக இந்த வாண்டு வந்துட்டுருக்கு. எங்கே போகிறீங்க? ஏன் வீட்டுக்கு போகிறேன். இது தானே உங்கள் வீடு அப்படின்னு. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மா எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. சரி சரி அப்போனா நீங்கள் போங்க. நாளைக்கு நீங்கள் வந்துடணும் என்ன அப்படின்னு. இல்லைப்பா அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்கும்போது நான் வரேன். சரி பாய் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த வாண்டு சொல்லுது. ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அங்கேருந்து போகிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோனுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ வெளியே வந்துடுறாளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வாண்டுக்கு மொத்தமாக கொடுத்துட்ருக்கான். இன்றைக்கி தாண்டா உருப்படியாக நீ ஒரு வேலை பார்த்துருக்க அப்படின்னு. சரி சரி நான் போய் விளாட்றேன் அப்படின்ட்டு அந்த வாண்டங்கேருந்து போயிடுது. இவனுக்கு பயங்கர ஜாலியாக இருக்குது. ஹீரோயின் கூட திரும்பவும் பேச்சப் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் போல். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வர அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒரு மாதிரி பார்க்குறா. இப்போ சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அப்படியே பாஸில் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வேணுக்கணுமே போய் கேட்குறா எனக்கு இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு. அவனு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உனக்கு காலையில் தானே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒழுங்காக நீ ஃபோக்கஸ் பண்ண மாட்டியா? என் டைமை வேஸ்ட் பண்ணுவியா அப்படின்னு. இல்லைப்பா சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. ஸோ இவனும் ஒரு மாதிரி மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் குக்கெல்லாம் பண்ணி பேக் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. இந்த சைடு ஹீரோவும் அவங்க டேரக்டரும் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்குறா. அந்த டேரக்டர் வந்து சொல்கிறாங்க அடா என்ன ஒரு அழகாக இருக்குது, ரொம்ப லவபிள் கப்பலாக இருக்கீங்களே அப்படின்னு. ஹீரோயின் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா ரொம்பவே லக்கியான பையனாக இருக்கியே நீ, உன் ஒய்ஃப் உனக்கு சமைச்சு இப்படிலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஹாப்பியாலாம் இல்லை, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு. அதாவது இப்போ உங்களுக்கு சிஸ்டர் இன்லா ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு பார்த்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அதை சாப்பிடவே பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்காக டைமு கேர்லாம் எடுத்து சமைக்கிறாங்க. ஸோ நான் சாப்பிட்ல அப்படின்றது தெரிஞ்சால் அவங்க ஹார்ட்டே பிரேக் ஆயிரும்ல, அதனால் நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணுறான். ஸோ இதுக்கப்புறம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சுட்டு ரொம்பவே நைட் ஆயிடுது. அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் சாப்பிட்றதுக்கு இவனுக்கு மனசு வர மாட்டுது. அப்படியே மூடி வச்சிட்றான். ஸோ ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அங்கே குப்பைலாம் போடுவோம்ல, அந்த குப்பை தொட்டி இருக்குது. அதில் இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே கொட்டிகிட்ருக்கான். ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஆசையாக சமைச்சு வைக்கிறது, இவன் இங்கே வந்து கொட்டுறது, இப்படியே தான் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல். ஒரு நாள் கூட ஹீரோயின் சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிடவே இல்லை போல். அந்த நேரம் ஹீரோனும் பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் போட்டு போகலான்னு சொல்லிட்டு வர இவன் சாப்பாடு கொட்டுறத அவள் பார்த்துட்றா. ஸோ மனசே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருது. அப்போ இவ்வளோ நாள் நம்ம பார்த்து சமைச்சு கொடுத்ததை இவன் குப்பையில் தான் கொட்டிகிட்டு இருக்கானா அப்படின்னு. ஹீரோக்குமே என்ன சொல்கிறதுனே தெரில. இவன் வந்து கேட்குறா, நீங்கள் என்கிட்ட டேரெக்டாகவே சொல்லியிருந்துருக்கலாம்ல உங்களுக்கு பிடிக்கலன்னா, நான் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன்ல அப்படின்னு. என்னை மன்னிச்சிடு, என்னோடய ஃபால்ட்டு தான் அப்படின்னு. அப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் எங்கள் அம்மாவுமே எனக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னால் அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுப்பேன், இல்லைன்னா நான் கீழே கொட்டிடுவேன். உங்களோட நிலைமை எனக்கு புரியுது அப்படின்னு. இப்போவுமே ஹீரோவை பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் சேஞ்ச் ஆகிட்டு தூங்குங்க, நான் வாஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அவனும் அங்கேருந்து போயிடான். அவன் அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுற பயங்கர அழுகையாக வந்துட்டுருக்கு. கஷ்டமாக தானே இருக்கும். இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் அப்புறம் கொஞ்சம் டாக்டர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து கேக் சாப்பிட்டுட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை டபக்குன்னு பிடுங்கி வச்சுட்ருக்கா. நீ இப்போ தான் க்யூர் ஆகி வந்துட்டுருக்க, ஸோ கேக்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி என்னோடய பர்த்டே, நான் ஒரு ஸ்லைஸ் கூட சாப்பிடக்கூடாதா? நீ சுத்தமாக சாப்பிடவே கூடாது, அப்போ தான் சரியாவே அப்படின்னு ரொம்பவே ஹார்ஷாக பேசிட்டு போயிட்டுருக்கான். இன்னொரு ஒரு பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா கண் வந்து கொஞ்சம் மங்கலாக தெரியுது போல். ஸோ உங்களுக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். உங்களோட அட்டெண்டர்லாம் யார் அப்படின்னு. அவங்க யாருமே வரல, பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா. எனக்கு அதிலலாம் அக்கறை கிடையாது, உங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க அப்படின்னு அப்படியே பட்டுன்னு பேசிவிட்டு அவன் வார்டில் வந்துட்டுருக்கான். ஹீரோயினுக்குலாம் கடுப்பாயிட்டுருக்கு.
ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் பொறுமையாக பேசலாம்ல, நான் டாக்டர், மற்றபடி நான் எதையும் கேர் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறான். இவளுக்கா ஒரு மாதிரி இருக்குது, இதானடா உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே அப்படின்னு. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினா அந்த வாண்டு 3 பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கு, இவங்க தான் என்னோட அம்மா, இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு. ஹீரோயினுமே அவங்க எல்லாத்துக்குமே வணக்கம்லாம் சொல்லிட்டு உள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே ரெடியாக இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த வாண்டு 3மே பார்த்தீங்கன்னா பயங்கர ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த வாண்டு சொல்லிட்டுருக்கு. சரிடா சரிடா நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் தோத்துட்ருக்கானுங்க, மற்ற எல்லாருமே இவங்களை பீட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த வாண்டுக்கெலாம் செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஏன் அப்படி பண்ணுறீங்க, எனக்கு மெடல் வேணும், எனக்கு மெடல் வேணும் அப்படின்னு. சரிடா சரிடா நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைம் வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் எல்லா ஈவெண்ட்லேயுமே தோற்று தான் போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.